கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்க? புரியல. தலைமுறை தலைமுறையா நரகத்துக்கு போனா நம்மளும் போறதா? கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், மகர்படி தான் இஸ்லாமிய திருமணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, தெரியாதா? அப்ப தெரியாது, இப்ப தெரியுமா எல்லாருக்கும்? சரி, இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா? இனிமே யாரும் நகை போட்டு கட்டாதீங்க. இன்னைக்கு தெரிஞ்சிச்சு இல்ல, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எல்லாரும் நகையை கள்ளத்தி கொடுத்துட்டு போங்க. தெரிஞ்சிச்சு இல்ல, இத்தனை நாள் நமக்கு தெரியல. சரி, உங்க பேச்சுக்கே நான் வரேன். மகரை உடைச்சிட்டோம் சிறப்பா. ஒரு 300 பவுன் நகை போட்டு 75 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்த ஒரு பிள்ளையோட நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திருப்பூர்ல போன மாசம் சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல. வேற சமூகத்துல அது நடக்குது, இஸ்லாமிய சமூகத்துல அது நடக்கலாமா? 50 பவுன் போட்டாதான் கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்றான், வீடு கட்டி கொடுத்தாதான் பிள்ளை எடுப்பேன்னு ஒருத்தன் சொல்றான். ஒத்த பிள்ளையா, பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்துட்டு நீங்க பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதுன்னு ஒருத்தன் சொல்றான். எவ்வளவு பெரிய ராஜதந்திரியா இருப்பான் பாருங்க. என்னென்ன கூத்துல என்னென்ன டிசைன்ல நடக்குது. மாமியார்கள்லாம் இன்னைக்கு பல இடங்கள்ல போய் நாங்க வரதட்சணையெல்லாம் வாங்க மாட்டோம், அந்த மாதிரி குடும்பம் நாங்க கிடையாது. உங்க தங்க மகளுக்கு நீங்க என்ன போடுறீங்களோ அதை சிறப்பா நீங்களே போட்டுக்கங்க, எங்களுக்கு அது எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. 100 பவுன் போடுங்கன்னு அதுக்கு நீங்க கேட்டு வாங்கிட்டு போங்க. என்ன சொல்லணும் நல்ல மாமியார், ஒரு முஸ்லீம் மாமியார் என்ன சொல்லணும்? ரசூல்லா அனுமதிக்கலைங்க, நாட் அலோடுங்க. நகை போட்டு கல்யாணம் பண்றதை தடுக்கணுங்க. எவ்வளவோ பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை போட்டாதான் கல்யாணம்னு கல்யாணமே ஆகாம சமூகம் சீர்கெட்டு கிடக்குங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. நீங்க எந்த சீரும் செய்யக்கூடாது, எந்த நகையும் போடக்கூடாது, நீங்க பிள்ளைய மட்டும்தாங்க தரணும் அப்படி சொன்னாவில ஒரு முஸ்லீம் மாமியாரு இல்ல, கேட்டு வாங்கி சண்டை போடுறது, கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டு பிறகு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி குத்தி குத்தி பேசுறது. என்ன பண்றது? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படிம்பாங்க. வீட்டில் பயமுறுத்த தெரியாம நீ இந்த மாதிரிலாம் பண்ணா நைட்டு தூங்கும்போது சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு. அது மாதிரி அல்லாஹ் பொசுக்கு பொசுன்னு கண்ணை குத்தி விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அன்னைக்கே சரியாகும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தவணை வச்சிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருக்கேன், விட்டு வச்சிருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யார் ரொம்ப பேணுதலா சமூகத்தின் மேல அக்கறை கொண்டு தன்னையும் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை தந்துடுவேன், அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவேன், அவங்க பலவீனங்களை எல்லாம் மன்னிச்சிருவேன். யார் இந்த சமூகத்தை சீர்கெடுக்கிறாங்களோ, உங்களுக்கு ரசூலா சொல்லி கொடுத்தாங்களா உயிரினும் மேலா நேசிக்கிறோம்னு எல்லாரும் கை தூக்கணுமே. எப்படி மகரை உடைச்சோம் சொல்லுங்க? இந்த முதல்ல உட்காந்துருக்கவங்க சொல்லுங்க, அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு நகை போட்டாங்க சொல்லுங்க? 30, 50, 100, 110. 110 தெரிஞ்சவங்க போல இருக்கு. 110 பவுன் மாஷா அல்லாஹ், நல்லா சிறப்பா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கான். மகர் எவ்வளவு போட்டாங்க? 50 பவுன் மகர் போட்டாங்க. என்னங்க இது எவ்வளோன்னே எனக்கு என்ன தெரியலையே, எவ்வளவு காசு வரும்னே உடனே கவுண்ட் பண்ண தெரியலையே. 50 பவுன் மகர் போட்டிருக்காங்க. அந்த 50 பவுனை நீங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்டீங்களா? கேட்கல. சரி விடுங்க, இவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் அந்த வெள்ளை ஷால் போட்டு நிக்கிறாங்கல்ல, எப்ப போலாம் மக்கனா சொல்லுங்கம்மா. உங்க அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு போட்டாங்க? 70, 7 மாஷா அல்லாஹ், நம்ம கேட்டகிரி. சரி, 7 பவுன் போட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு போட்டாங்களா இல்ல வீட்டுல இருந்துச்சு கொடுத்தாங்களா? கஷ்டப்பட்டு தான் போட்டாங்க. சரி, மாப்பிள்ளை மகர் என்ன போட்டாரு? 2 பவுன். சரி, நீங்க கேட்டீங்களா? அத கேட்கல, அவரே போட்டார். கேட்காம கொடுக்கறதுக்கு பேரு என்ன மகர்னு தெரியல எனக்கு. ஆனா மகர் ரைட்டு. பின்னாடி இருந்து யாராவது கேட்போம். வெந்தய கலர் ஷால் சொல்லுங்கம்மா. இங்க இருந்து எனக்கு நேரம் உட்காந்துருக்கீங்களே சொல்லுங்க, என்ன அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு போட்டாங்க? இப்படி நம்பர்ல சொல்லுங்க. 50 பவுன், 100 பவுன், 10 பவுன். சரி, மகர் எவ்வளவு போட்டாங்க? 2 பவுன். சரி, நீங்க கேட்டீங்களா மாப்பிள்ளைகிட்ட மகரு? இல்லைங்க, நான் கேட்கலங்க, அவரா ஏதோ போட்டார். பெரம்பலூர்ல ஒரு அம்மா, நீங்க ஊர் ஊரா போய் கவலைப்படுற மாதிரி எங்க ஊருக்கு கிடையாது. எங்க ஊர்ல மகர்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். யாருக்கு கல்யாணம்னாலும் 501 ரூபா மகர். ஏ அவ்வாழே எங்க இருந்துடா அதெல்லாம் படிச்சீங்க?
எப்படி இதெல்லாம் உருவாக்குறீங்க? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர்றா? பயங்கரமான சிரிப்பு. சரி பரவாயில்ல, மகளுக்கு என்ன எதுவுமே போடலையா, நகை போடலையா? இல்லம்மா 3 மக வீட்டுக்காரக வெளிநாட்டுல நல்லா சம்பாரிச்சு கொடுத்தாக, ஆளுக்கு 100 பவுன் 300 பவுன் போட்டு கட்டி கொடுத்தோம்மா. வரதட்சணை கிடையாதான், மகர் இப்படிதான் கல்யாணம் பண்றாங்களாம். எப்படி பாருங்க, இப்படித்தான் இருக்கு இங்க நம்ம ரசூல்லாவை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் மகரை உடைச்சிருக்கோங்கிறத ஒத்துக்குவோம். ஏதோ ஒரு விதத்துல அறியாமையினால இந்த சமூகத்துல மகர் உடைக்கப்பட்டிருக்குங்கிறத ஒத்துக்குவோம். இன்னைக்கு வரைக்கும் வெளியில ஸ்கேன் போர்டுல கருவுல இருக்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது, சொன்னா தண்டனைக்குரிய குற்றம், இத்தனை லட்சம் அபராதம் இருக்குல்ல, ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா என்ன? பொம்பளை பிள்ளையா இருந்தா கலைச்சிருவாங்க. கூகுள் அதையும் சர்ச் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பெண் பிள்ளைகள் கருக்கலைப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பிறந்த உடனே கொல்லப்பட்டிருக்காங்கன்னு எடுத்து பாருங்க. எத்தனை லட்சம்னு பாருங்க. அதுக்கு போக மிச்சம் தான் நம்மலாம். இன்னமும் அந்த மனநிலை ஒளியல, அதனால போர்டு அங்க இருக்கு. சரி, பொம்பளை பிள்ளைனா ஏன் கொல்றாங்க? என்னம்மா முன்னாடி வரதட்சணைன்றாங்க, பின்னாடி இந்த பக்கம் அதே தான் அப்படின்னா கை தூக்குங்க. ஆமா, அதனாலதான் நகை போட்டு கட்டணும் செலவு அப்படின்னு நினைக்கிறவங்களா கை தூக்குங்களேன். அதனாலதான் கொல்றாங்க. நீங்க கை தூக்காட்டியும் அதான் கை கீழே போட்டுக்கலாம். என் கை தூக்காட்டியும் அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கு, பொம்பளை பிள்ளைனா செலவு. யார் செலவு பண்ணி இந்த பிள்ளைகளை வந்து இது பண்றது? நம்மளே சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் வளர்க்க முடியாது, பிறந்த உடனே கொண்டுடலாம். செலவுங்கிற மனப்பான்மை. அதனாலதான் ரசூல்லா கொண்டு வந்தாங்க, சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பிள்ளைக்கு ஒன்றும் நீங்க சேர்க்க தேவையில்லைம்மா, பிள்ளைக்கு ஒன்றும் நீங்க போட தேவையில்லை, பிள்ளைக்கு ஒன்றும் சீர் செய்ய தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. என்ன வேணுமோ அதை மாப்பிள்ளைகிட்ட கேட்கட்டும், அவர் கொடுக்க முடிச்சதை ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கட்டும். ரொம்ப சிம்பிள் ஆக்கி தந்தாங்க. யாரெல்லாம் இதை உடைக்கிறோமோ, மக்ஷர் மைதானத்துல, இது ஒரு சின்ன மைதானத்துல நம்ம கூடியிருக்கோம், மக்ஷர் மைதானத்துல ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்த்து வச்சு தனித்தனியா அல்லாஹ் வாயை கட்டி விசாரிப்பேங்கிறான். ஏன்னா பதில் சொல்ல முடியாது. பூராத்தையும் கட்டு, என்ன பேச்சு பேசுன நீ பூமியில, என்ன செய்வ? தனித்தனியா விசாரிப்பேங்கிறான். அந்த நாளுக்கு அஞ்சி கொண்டோம் அப்படின்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், அறிவை நோக்கி போங்க, அலங்காரத்தை நோக்கி போகாதீங்க. நகை போடுறதும் அலங்காரம் தான், சீர் செய்யறதும் அலங்காரம் தான், என்னோட கௌரவத்தை நான் காட்டுறேங்கிற அலங்காரம் தான். அதை பார்த்து சும்மா இருந்து இவ்வளவு வேணும்னு கேட்கிற மாமியாரும் அலங்காரத்தை வெளிக்காட்டுறது தான். சீரு நகை அத்தனையும் அலங்காரம் தான். நம்ம போடுற ட்ரெஸ்ல இருக்க ஜிகினா ஜமிக்கியில இருந்து மகர உடைச்சு சீரு நகை வரைக்கும், மேக்கப் பிரைடல்ல இருந்து இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுற எல்லாமே அலங்காரம் தான். இம்மையின் அலங்காரம், இந்த உலகத்துக்கான அலங்காரம். மறுமைக்கான அலங்காரத்தை நீங்க தேடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இந்த விஷயத்துல இருந்து விலகிக்குங்க, உங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க. இல்லைன்னா நாளைக்கு உங்களை அனாதையா விட்டுட்டு அவன் எங்கேயாவது போயிடுவான். இப்பவுமே எல்லாம் வெளிநாட்டுல செட்டில் ஆகுறாங்க நிறைய பேர். தாய் தகப்பன்லாம் இங்க அனாதையா கிடக்குறாங்க. செத்துட்டா காசு மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க, வர முடியல, பிளைட் இல்ல, ஏதேதோ காரணங்கள் சொல்றாங்க. இப்பமே உங்க பிள்ளைகளை பாதுகாத்து வையுங்கள். அப்ப பொம்பளை பிள்ளை இருக்கவங்களா கை தூக்குங்க. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன் இனிமேதான் இன்ஷா அல்லாஹ், நல்லா கை தூக்குங்களேன். ரைட்டு. பெண் பிள்ளைகள் பெற்றோர் சங்கம்னு இப்போ ஒரு சங்கத்தை இங்க உருவாக்கி பதிவு பண்ணுவோம். ஆம்பளை பிள்ளைகள் பெற்றவங்களா கை தூக்குங்க. ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், சீதேவிகள் நல்லவங்க சாலிகான மக்கள் கை கீழே போட்டுக்கலாம். ஆண் பிள்ளைகள் பெற்றோர் சங்கம்னு ஒரு சங்கத்தை இங்க பதிவு பண்ணுவோம். பெண் பிள்ளைகள் பெற்றோர் சங்கத்துல தீர்மானம் நிறைவேற்றுவோம், நாங்க நகை போட மாட்டோம். ஆண் பிள்ளைகள் பெற்றோர் சங்கத்தில இருந்து தீர்மானம் போடுவோம், நாங்க நகையை கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம். எப்படி டாலி ஆயிடுச்சா? யாருக்கும் நகை சேர்க்கிற பஞ்சாயத்து இல்ல. இப்படி நடந்தா ஏழை மக்களோட நிலைமை என்ன, எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க? மிடில் கிளாஸோட நிலைமை என்ன, எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்க? பிள்ளைகளை நல்லா ஒழுக்கமா பேணுதலா உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் படிக்க வச்சு நல்லபடியா ஆளாக்கி ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கொடுப்போம், ஒரு நல்ல மனுஷனுக்கு கட்டி கொடுப்போம், ஒரு நல்ல முஸ்லீம் முக்மீனுக்கு கட்டி கொடுப்போன்னு இருக்கும். இதுல இன்னைக்கு இன்னொரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வந்து சொல்லுவாரு, நான் நகை வாங்க மாட்டேன், நான் சீர் வாங்க மாட்டேன், எனக்கு வந்து ஏழை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, சாலிகான பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்டா நம்பாளு ஊர்கிழவிகள் ஒண்ணு கூடி, மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ விளக்கமாத்திலே வெளுக்கணுங்கிற இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் என்ன நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் மாத்திர மாட்டோமா?
இந்த வரதட்சணையை ஒழிச்சிட மாட்டோமா சமூகத்துல இருந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளைக்கு என்ன குறையோ என்னமோ தெரியல, இங்க இருந்து அங்க நடக்க சொல்லுங்க பாப்போம். என்னங்கடா பண்றீங்க? அல்லாவுக்காக, மார்க்கத்துக்காக, நற்குணங்களுக்காகன்னு மாப்பிள்ளை தேடுங்க. காசுக்காக, சொந்த வீட்டுக்காக, வெளிநாட்டு காசுக்காக மாப்பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா பிறகு அந்த 300 பவுனு, அந்த 75 லட்சம் காரு, அந்த நிலைமை தான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், நீ அழகுக்காக திருமணம் பண்ணா உன்னை அசிங்கமா எழுப்புவேன், நீ காசுக்காக திருமணம் பண்ணா உன்னை பிச்சைக்காரனா எழுப்புவேன், நீ மார்க்கத்துக்காக திருமணம் பண்ணா அழகு செல்வம்னு சகலத்தையும் நான் தருவேன்னு சொல்றான். இந்த டெக்னிக் விளங்காம சரி பெண் பிள்ளைகள் பெற்றோர் சங்கம் பதிவு பண்ணிடுவோமா? இன்ஷா அல்லாஹ். ஆண் பிள்ளைகள் பெற்றோர் சங்கம் இன்னைக்கு பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவோமா? இங்க இருந்து முஸ்லீம் வித்யா சங்கத்திலிருந்து ஒரு புரட்சி நடந்ததா இருக்கட்டுமே. என்ன சொல்றீங்க எல்லாரும்? மாமியார்கள்லாம் சொல்லுங்கம்மா. என்ன பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களும் மாமியார் தான், மாப்பிள்ளைக்கு மாமியார் தானே. எல்லா மாமியார்களும் சொல்லுங்க, என்ன செய்யலாம் செய்யலாம் பதிவு பண்ணலாங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பண்றோம்மா, இன்னைக்கு ஒரு புரட்சியை செய்வோம்மா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு. ஆமா, பாதி பேர் கை தூக்கிறீங்க, கை தூக்காதவங்களாம் என்னவா? அப்ப ஒத்துக்க மாட்டீங்க பாதி பேரு. 3 கல்யாணத்தை முடிச்சிட்டீங்களா? மகர்படி அம்மா வீட்டுல இருந்து நகை போடல, பிள்ளைக்கு ஒரு குண்டு மணி தங்க கூட போடல, அவங்களா அவங்க பிள்ளைக்கு போட்டுக்கிட்டாங்க. என்னங்க இதான் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ரசூல்லா சொன்னாங்களா? நான் கேட்கல. இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக இப்படி ஒரு வேலையை செய்வோம் சொல்றேன். சரி, வசதி இருந்தா போட்டுக்கலாம். அப்ப வசதி, எனக்கு வசதி இருக்கு, எனக்கு 50 பவுன் இருக்கு, நான் போட்டுக்கலாம். 100 பவுன் போடலாம், 35 பவுன் போடலாம், என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துக்கிறேன், ஆசைப்பட்டு நான் கொடுத்துக்கிறேன், கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன், கொடுங்க. உங்க மகளுக்கு தானே தரப்போறீங்க, வேற யாருக்கு தரப்போறீங்க, கொடுங்க. 1 வருஷம் கழிச்சு கொடுங்க. ஏன் கல்யாணத்துக்கு போடுறீங்க? பிள்ளைய நல்லா வச்சிருக்காங்களா, கண் கலங்காம பார்த்துருக்காங்களா, என்ன கொடுமைப்படுத்துறாங்களா, என்ன நிலைமை, இந்த 300 பவுனுக்கு வந்து நிலைமை வந்துடக்கூடாது, என்னன்னு பொறுமையா பார்த்துட்டு உங்க மகளுக்கு உங்க மருமகனுக்கு தானே தரப்போறீங்க, உங்க பேரம்பேத்திக்கு தானே தரப்போறீங்க, தாங்க. யாருக்குமே சொல்லாம சத்தம் இல்லாம தாங்க, சிறப்பா தாங்க. வந்து எவளும் கேட்க கூடாது, என்ன போட்டீங்க, விளக்கமாத்திலே 4 போடுவோம் அந்த கேள்வி கேட்டா. யாரும் கேட்க கூடாது, விஷயமே வெளியே வரக்கூடாது. நீங்க 1000 பவுன் கூட போடுங்க, விஷயம் வெளியே வந்து இது ஒரு பேசு பொருளா, இது கௌரவமா ஒரு விஷயமா மாறுறதுனாலதான் 50 பவுன் போட்டாதான் கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்றான். இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இன்னும் வரதட்சணை இருக்கு. அதனாலதான் சொல்றோம், மகர்னா என்னன்னு படிங்க, மார்க்க கல்வியை விளங்குங்க, சட்டங்களுக்குள்ள புகுந்து போய் பாருங்க. ரசூல்லா மஹர் என்ற சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஆண் தான் கொடுக்கணும்னு ஏன் சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னாங்க. 50 பவுன், 100 பவுன், 150 பவுன், 200 பவுன் காசே இல்லாம பிச்சைக்காரங்களா அல்லாஹ் ஆக்கியிருந்தானா என்ன செய்யறது? நம்மலாம் அல்லாஹ் நமக்கு நல்லது செஞ்சிருக்கான், நிறைய அருட்கொடையை தந்திருக்கான். மார்க்கம் சொன்னபடி, ரசூல்லா சொன்னபடி அதை விளங்கி செய்வோம். இந்த உலகத்துல கௌரவத்துக்கான விஷயங்களை பரப்ப வேண்டாம்னு ஒரு முடிவு எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இனி நடக்கிற திருமணங்கள், இந்த சீர்சனத்தி, சீர் ராப்பிங், சாரி டிராப்பிங், மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப், கிரீமு, போட்டோ, வீடியோ இதெல்லாம் இல்லாம நம்ம பிள்ளைகள் நிம்மதியா நல்லபடியா வாழட்டும். அடுத்தடுத்த தலைமுறை பேரம்பேத்தியெல்லாம் வந்து ரசூலின் உம்மத்துக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களா வரட்டும், அறிவின் மேதமைகளா வரட்டும்னு எளிமையா திருமணங்களை நடத்துங்க இன்ஷா அல்லாஹ். 10 பவுன் போட்டாதான் மாப்பிள்ளை தருவாங்களா? மகர் 10 பவுன் வேணும்னு கேட்கிறாங்களா? ஆடம்பரமா கல்யாணம் பண்றாங்களா? யாரு, பொண்ணா மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை வீட்டுல கேட்கிறாங்க ஆடம்பரமா கல்யாணம் பண்ண சொல்லி. 10 பவுன் மகர் கேட்கிறாங்களா? சரி, ஏங்க நீங்க காலங்காலமா 50 பவுன் 40 பவுன் வாங்கும் போது நாங்க 10 பவுன் மகர் கேட்க கூடாதா? 10 பவுன் கண்டிப்பா போடணும் அப்படின்னு கேட்கிறாங்களோ? அததானுங்க நாங்க சொன்னோம், அல்லாஹ்வுக்காக திருமணம் செய்யுங்க, மார்க்கத்துக்காக திருமணம் செய்யுங்க, காசுக்காகவும் பணத்துக்காகவும் இல்ல. மகர் என்பது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு வாங்குறது. அதுலயும் 10 பவுன் 50 பவுன் 100 பவுன் அப்படின்னா இந்த பக்கமும் பிரச்சனை தான், இந்த பக்கமும் பிரச்சனை தான். பல்லாக்குல தூக்கிட்டு போறாங்களா? கபருக்குள்ள ஒரு பல்லாக்கு வைப்பாங்க அவங்களுக்கு சிறப்பா. என்ன இந்த பல்லாக்கு, இந்த மணி,
சத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து கபருக்குள்ள சிறப்பா இருக்கு ட்ரீட்டு. அதனால அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நம்ம சமூகம் மாறிக்கணுங்கிறதுல இங்க இருந்து போகும்போதாவது இறையச்சத்தோட போவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்பத்துல இனி அப்படி நடத்த வேண்டாம், ஒரு முடிவுக்கு வருவோம். கண்டிப்பா ஒரு புரட்சியை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு அதோட அல்லாவுக்கா கை தூக்குங்களேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரும் புரட்சி நீ மாற்றம் வரும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கை கீழே போட்டுக்கலாம். உயர்த்திய கரங்களே அல்லாஹ் தங்க காப்பிட்டு சொர்க்கத்துல கண்ணியப்படுத்தணும். இந்த உலகத்துல எந்த கௌரவமும் கிடையாதுங்க. நமக்கான கௌரவம், நமக்கான எல்லா நற்பெயர்கள், கிரீடம் எல்லாமே அல்லாஹ் சொர்க்கத்துல தான் தருவேன்னு சொல்றான் மறுமை நாள்ல. அதுல ஜெயிக்கிறதுக்கானவர்களா நம்ம இங்க இருந்து கிராஸ் பண்ணி போயிடணும். படிங்கன்னு அதுக்காக தான் சொல்றோம். இந்த குறைஞ்சபட்ச அறிவு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவ்வளோ நூற்றுக்கணக்கான புத்தகங்களை நாங்க படிச்சோம். இப்னு கசீர் தப்சீர்களை படிச்சோம். அதுல இருந்து புரிஞ்சிச்சு. உங்க பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை அதிகமாக பொருள் விளங்கி படிக்கக்கூடிய குர்ஆனோட பாக்கியத்தை கொடுங்க, அதை நோக்கி புஷ் பண்ணுங்க. நம்ம ஃபாலோ பண்ணாதானே பிள்ளைகளுக்கு. ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்க கொண்டு வர்றதுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டா பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. பல இடத்துல நல்லா படிக்க வைங்க உங்க பிள்ளைகளை. குறிப்பிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னா நம்மளால இங்க இருக்க முடியுமா முடியாதாங்கிற நிலைமையில நெருக்கடிகள்ல இருக்கோம். உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மிக கேள்விக்குறியான சமூகத்தில் இருக்கோம். உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. பாலியல் வன்கொடுமை நம்பர் 1ல இருக்க நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. என்ன சூழ்நிலையிலையும் நான் தலாக் கொடுத்துருவேன், குலா கொடுத்துருவேங்கிற ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல நாடு இருக்கு, மக்கள் சமூகம் இருக்கு. உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. 12th முடிச்சு ஒரு டிகிரி வாங்கி அறிவின் தளத்தை நோக்கி போய் சொந்த காலில் ஹலாலா நின்றுவேன் நானு அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கல்வி தான் தர முடியும். படிக்க வைங்க உங்க பிள்ளைகளை. இல்லைன்னா ஆரம்பத்துல நான் பேசின பல இப்லீஸின் கூட்டாளிகளை போல ஏதோ ஒன்று மேக்கப்புகளையும் பேண்ட் சட்டைகளையும் கிப்பிகளையும் தேடி கொண்டு போகிற ஆபத்து வரும். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிள்ளைகளை படிக்க வையுங்கள். இன்னைக்கு நாங்க இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம் அப்படின்னா நாங்க படிச்ச புத்தகங்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல இந்த வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 2000 புக்கு வச்சிருந்தோம். ஆனா ரசூலாவை பற்றி ஒரு புக்கு கூட கையில கிடைக்காத மாதிரி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஏன் கிடைக்கல? 2000 புக்கு வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு புக்கு, இஸ்லாத்தை பத்தி ஒரு புக்கு கிடைக்கலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய சீர்திருத்தவாதி, பெண் விடுதலைக்கு சொந்தக்காரர். ஒரு ஹதீத் கையில கிடைக்கலையே. இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார்னே தெரியாது. 36 வயசு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எங்களோட லைப்ரரியில இருக்கு. ஏன் கிடைக்கல? கிடைக்க விடாம பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. உங்கள யாராவது ஒருத்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமே. ஒரு 25 வயசுல எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும் தெரியுமா? எவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருப்போம் தெரியுமா? எத்தனை நாள் அழாம இருந்திருப்போம் தெரியுமா? ஏன் உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு வந்து சேரல தெரியல. நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும், எனக்கு கிடைச்ச நல்ல பாதை உனக்கும் கிடைக்கணும்னு ஏற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்கு. அதை தொடர்ந்து செய்வோம். உங்க கையில ஒவ்வொரு நோட்டீஸும், நல்ல வேளை வடை சமோசா அந்த கூட்டத்தில் கொடுக்கல, அல்ஹம்துலில்லாஹ். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நோட்டீஸும் அலங்காரம்னா என்ன, என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கு, எதனால இதை நம்ம எதிர்க்கிறோம், மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட பேஜில் முகத்தை மட்டும் மறைச்சு போட்டா பரவாயில்லையா, அல்ல முகத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் நரகத்துல போட்டா நமக்கு சம்மதமா? எல்லா விளக்கங்களும் அந்த ஒரே நோட்டீஸ்ல இருக்கு. ஒரு பெரிய ரிசர்ச் புத்தகத்தை, ஆராய்ச்சி புத்தகத்தை ஒரே பேப்பர்ல உங்க கையில கொடுத்துருக்கோம். அந்த பேப்பரை படிச்சு பார்த்து உங்க வீட்டு பிள்ளைகளோட சேர்ந்து படிச்சு அல்லாஹ்வுக்காக அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு யாராவது ஃபங்க்ஷன், நிக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா இம்மீடியட்டா 200 ஜெராக்ஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து விடுங்க. நீங்க போய் யாருக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். இந்த நோட்டீஸை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டு விடுங்க. அப்புறம் நேர்வழி கிடைக்கிறது அவங்களுக்கு ஆச்சு, ஆண்டவனுக்கு ஆச்சு. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டோம். கண்டிப்பா நாங்க ஜெராக்ஸ் போட்டு கொடுப்போங்கிறவங்க கை தூக்குங்களேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் இந்த ஊர்ல சீர்திருத்தவாதிகளை இறக்கட்டும் நான் துவா செய்றேன். நல்ல கை தூக்குங்களேன். இன்னொரு தடவை சுபஹானல்லாஹ், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். கையை இறக்கிக்குவோம். கண்டிப்பா செய்யுங்க, இந்த பணியை செய்யுங்க.
நம்ம தடுத்துக்குவோம், நம்ம பிள்ளைகளை மாத்திக்குவோம், நல்லா படிக்க வைப்போம். பச்சை கலர் மையில கையெழுத்து போடுற பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் வரணுங்க. எந்த ஹிஜாபோட இங்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்படுதோ அதே ஹிஜாபோட பச்சை கலர் மையில கையெழுத்து போடக்கூடிய எல்லா அதிகாரிகளாகவும் நம்ம பெண்களுக்கு விடுதலை தரக்கூடிய பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் வரணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, அதுக்காக துஆ செய்யுங்க. இந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள எல்லாம் போனா நம்ம பிள்ளைகள் இப்படியெல்லாம் வர முடியாது, நம்ம பிள்ளைகளால் இப்படியெல்லாம் வர முடியாது. எனவே அதிலிருந்து தடுத்து கொண்டவர்களாக இந்த சமூகம் வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செய்யுங்க. எனக்கு டீ கொடுத்து பேசின பல பெற்றோர்கள் படம் எடுத்துக்கொண்டு இங்க உள்ள அன்பை தெரிவித்தவங்க பல பேர் டிசைனர் ஃபர்தா தான் போட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர் இன்னையோட மாத்திருவோம் சிஸ்டர். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படி யாருமே சொல்லல. சிஸ்டர் இன்னையோட மாத்திரம் சிஸ்டர், சுபஹானல்லாஹ், இன்னையிலேருந்து மாற்றுவோம். இனி இந்த டிசைனர் ஃபர்தா கடைக்கு எந்த ஆளும் போகக்கூடாது, ஆன்லைனில் யாரும் வாங்கக்கூடாது. அவங்க பூரா தயாரிச்சது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நெருப்பில் போட்டு கொளுத்தணும். அப்படி ஒரு நாள் வரணும்னே நான் துவா செய்றேன். பிளைன் ஃபர்தாக்களை ஒன்று கிடைக்குதான்னு பாருங்க, இல்லையா துணி எடுத்து தைங்க. நாங்களாம் எடுத்து தான் தைச்சுக்கிட்டு இருக்கோம். துணி எடுத்து தைங்க சிறப்பா, அல்லாவுக்காக. மரணம் எப்பன்னு நமக்கு தெரியாது. இந்த பணிகளை செய்யும் போது அவ்வளவு விமர்சனங்கள். நான் நினைச்சு பார்க்கிறேன், என்னோட தகப்பனார தான் நினைச்சு பார்த்தேன். அவர் இப்ப இல்லை. இவ்வளவு புத்தகங்களையும் வாங்கி கொடுத்து என்னை படிக்க வச்சு மேடையில பேச வச்சு பாயிண்ட்ஸ் கொடுத்து அழகு பார்த்து எல்லாரும் ரெட்டையர்த்த வசனத்துல பட்டிமன்ற மேடைகளில் பேசி கொண்டிருக்கும் போது நான் மட்டும் பகத்சிங்கையும் சாவித்ரிபாய் புலேயும் பத்தி பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு கல்வி நிறுவனத்துல இருக்கோம், பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சமூக மாற்றம் இருக்கு. ஒரு சமூக மாற்றம் வரணும்னா அந்த சமூகத்தில் இருக்க பெண் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும். அன்னை ஆயிஷா அவ்வளோ பெரிய படிப்பாளி. அந்த உலகத்திலே உங்களை யாருக்கு பிடிக்கும், உங்களை யாரை ரொம்ப பிடிக்கும் ரசூலாட்ட கேட்கும்போது அன்னை ஆயிஷான்ற பேரை சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். ரசூல்லாவுக்கு காலத்துக்கு பிறகு, அவங்க மரணிச்சதுக்கு பிறகு, ரசூல்லா மரணிக்கும் போது அவங்களுக்கு 18 வயசு தான். நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு 45 வருஷம் இந்த சமூகத்துல பெண்ணியத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு தியாகங்கள் செய்து வாழ்ந்தாங்க. அவ்வளவு போராட்டம். இந்த சமூகம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்கள காப்பாத்தி ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. பச்சை நிற கூபாக்கு அடியில ரசூல்லா அடங்கி இருக்காங்களே, இந்த உலகத்தின் வெளிச்சமாக அந்த மாநபி அன்னை ஆயிஷா அவர்களுடைய இல்லம் அது. அவங்க மடியில தான் மரணிக்கிறாங்க. எப்பேற்பட்ட சீதேவியோட பேரு. அந்த பேரை வச்சு கொண்டு வழிகேடெல்லாம் நடக்கிறத ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவ்வளவு நன்றி உணர்ச்சி வருது. அவங்கள்ட்ட இருந்து படிப்பினை எடுத்து அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அவ்வளவு படிச்சாங்க. பெரிய ஸ்காலர்னு சொல்லப்பட்ட எல்லாருக்கும் அவங்க தான் பாடம் நடத்தி கொடுத்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன கல்வியை அடைஞ்சிருக்கோம், நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம், இந்த கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம என்னங்க செய்ய போறோம். இன்னைக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு என்னோட மூளைக்குள்ள தோன்றின விஷயம் தான். நம்ம என்ன செய்ய போறோம், இதுக்கு என்ன செய்யணும், உள்ள என்ன செய்யணுங்கிற பல விஷயங்கள் ஓடுச்சு. நீங்க எல்லாம் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வந்திருக்க ஒருத்தரும் ஏதாவது யோசிங்க. இப்படி ஒரு காம்பவுண்ட்ல இப்படி ஒரு கல்வி நிறுவனம், இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சாதாரணமால அந்த நாட்டுல கிடைச்சிடல. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில போய் படிக்க முடியாது. அப்படி எங்க ஊர் பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்க பாடம் நடத்துவோம். ஒரு சின்ன கல்வி கூடத்தை திறந்து வச்சு இந்த ஊர்ல இருக்க ஏழை பிள்ளைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கும் நாங்க பாடம் சொல்லி தருவோம்னு ஒரு டீச்சர் வந்தாங்க. கணவர்கிட்ட இருந்து பாடம் படிச்சு கொண்டு. அவங்க பேரு சாவித்ரிபாய் புலே. எதுக்குதான் இங்க பேசுறாங்க, அந்த சைடு பிள்ளைகள் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் விளங்கல.
இந்த பக்கத்துல இருக்க சத்தத்தையும் வாங்கிட்டு இந்த பக்கத்துல நடக்கிற சத்தத்தையும் வாங்கிட்டு ரெண்டையும் உள்வாங்கிட்டு நான் அதுக்கு மீறி சத்தமா பேச வேண்டியிருக்கு. 28 நாளா பேசி கொண்டிருக்கேன். ஆனா இந்த சத்தங்களை மீறித்தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. நின்று கொண்டு பேச முடியாத அளவுக்கு கால்வலி, பல வலிகள், மருத்துவர்கள் பேசாதீங்கன்றாங்க. சரி, ஒரு பில்லோவை முதுகுக்கு வச்சுட்டாவது பேசுவோம். மரணிக்கும் போது மேடையில இருந்து மரணிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரையை நிறுத்திட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்ற வைராக்கியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கோம். துவா செய்யுங்க. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு யோசனையை இந்த இடத்துல வைப்போம், ஒரு நியத் வைப்போம். உம்மு அமாரான்ற ஒரு சஹாபிய பெண்மணி இருந்தாங்க. உஹது போர் நடக்கும்போது ரசூலுல்லாவை கொல்றதுக்கு வர அத்தனை ஈட்டிகளையும் அவங்க தடுத்தாங்க. 4 திசைகளிலும் என் பக்கத்துல இருந்து உம்மு அமாரான்ற பெண்மணி போராடினாங்கன்னு ரசூலுல்லாஹ் பதிவு பண்றாங்க. மறுமைக்காக அவங்களுக்கு அங்கிருந்தே துவா செய்யறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? என் கணவர், பிள்ளைகள், நான் எல்லாருமே இங்க ஷஹீதானால் சந்தோஷம், நம்ம தான் மறுமையில ரசூலுல்லாஹ் கூட இருக்க போறோமே, துவா செஞ்சுட்டாங்களேன்னு அவ்வளவு சந்தோஷமா போராடிக்கிட்டு இருக்கும் போது குதிரையில வந்தவன் ரசூலுல்லாஹ்க்கு ஈட்டிய குறி வச்சு வர்றான். இவங்க கீழே இருந்து ஒரு வாளை எடுத்து குதிரையோட காலை வெட்டுறாங்க. அவன் சரிஞ்சு கீழே விழுந்தவன் எந்திரிச்சு கோவப்பட்டு ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டான். உம்மு மாறான்ற பெண்மணி மேல கோவப்பட்டு பெரிய சம்மட்டி எடுத்து தோள் மேல அடிக்கிறான். குளிக்கரண்டி அளவுக்கு தோல் பள்ளமாயிருச்சு. கொதிக்கிற எண்ணெயை காய்ச்சி ஊத்துறதுதான் ட்ரீட்மெண்ட். எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு மேக்கப் கிரீம்களை எடுத்து அப்பிக்கொண்டு மினிக்கு கொண்டு ஒரு சமூகம் திரிகிறதே, இந்த சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காக கொதிக்கிற எண்ணெய அந்த காயத்துல காய்ச்சி ஊத்துறதா ட்ரீட்மெண்ட். அவங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த இஸ்லாம் கிடைச்சது. இந்த இஸ்லாமிய சமூகம் எக்கேடு கெட்டால் எனக்கு என்னன்னு நம்மளால எப்படி இருக்க முடியும்? வழிகெடுக்கிற அந்த ஒருத்தரை பத்தி நமக்கு கவலை இல்ல, பேச்சு இல்ல. லட்சக்கணக்கான பேர் எப்படி வழிகெட்டு போறாங்க, லட்சக்கணக்கான குடும்பங்கள் எப்படி இதுக்கு அனுமதிக்குது, லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்மணிகள் எங்க போனாங்க இஸ்லாத்தை விட்டுட்டு? அது வலிக்குது எங்களுக்கு. நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை. அதனால அந்த வேலையை செஞ்சாகணும். ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு ஒரு போருக்கு போறாங்க. உம்மு அமாரா உங்களுக்கு வயசாயிருச்சு, குதிரை மேல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் நபின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தவனை கொல்லணும்னு போய்கிட்டு இருக்காங்க. தன்னோட மகனை கொன்றவன் என் கையால தான் கொல்லுவேன்னு வைராக்கியம் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போற இடத்துல அவங்களோட கை வெட்டப்படுது. ஒரு கை அப்படியே கீழே விழுகுது. ஒத்த கை தனியா உம்மு அமாரா அவர்களுக்கு கீழே விழுகுது. வயசாயிருச்சு, வலி தாங்க முடியல. அதை எழுதி கொண்டு வர வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுகிறார்: உம்மு அமாரா என்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு சென்றது. அந்த கை செஞ்ச பாக்கியம் என்ன? இந்த வேர்ல்டு ரெக்கார்டு மெஹந்திக்கு வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு இந்த மெஹந்திக்கு வந்து அலைஞ்சு கொண்டிருக்கிற இந்த கைகள் நாளைக்கு எங்க? மருதாணிங்கிறது சுண்ணத்துன்னு சொல்றாங்க. அந்த மருதாணி இலையில மருத்துவம் இருக்கு. அதை அரைச்சு உருண்டையாக்கி ஒவ்வொரு விரலுக்கும் தொப்பி போட்டா நடுவுல உள்ளங்கையில தட்டி வடை தட்டி வச்சா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி எல்லா விதமான சூடு நோய்களையும் அது நீக்குது. ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்டா செயல்படுது. கழிவுகள், நகை இடுக்குகள்ல கண்ணுக்கு தெரியாத நாடா புழுக்களோட தொற்று இருக்கு. மருதாணி அதை அகற்றுது. சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது. அதை கொண்டு போய் கோன் போடுறேன்னு சொல்லி போட்டு பூ வரைகிறேன், டிசைன் வரைகிறேன், கொடி வரைகிறேன். உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த பூ, கொடி, இந்த மலர்கள், இந்த ஆர்ட் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளோட மூஞ்சியும் கை காலும் தான் கிடைச்சதா? நீங்க ஆர்ட் வரைகிறதுக்கு செவுத்துல போய் வரீங்க, பேப்பர்ல வரைங்க, நோட்டுல வரைங்க. உங்களுக்கு பெண் பிள்ளைகளோட முகமும் கையும் தான் கிடைச்சதா? அப்படி ஒரு கோன் மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு கணவர் குடுகுடுன்னு வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டு வெளியே போன்னு துரத்தி விட்டார். அந்த வெளியே போய் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கதர்னு கதறி அழுது இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு. இந்த வீடியோ வந்த உடனே கீழே ஒரு 1000 பேர் கமெண்ட்: அடிப்படைவாதி, ஆணாதிக்கவாதி, பெண்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க, பெண்களை அடிமையா வச்சிருக்காங்க, பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல. இப்ப இந்த கோன் மெஹந்தி போட்டு உன் கையில ஆர்ட் வரைஞ்சோடனே உனக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிருச்சா? உனக்கு எல்லா சந்தோஷமும் வந்துருச்சா? எல்லா விதத்திலையும் நீ நல்லா ஆயிட்டியா? இது என்ன மனநிலை? மேக்கப் போட்டாதான் நான் கான்பிடென்டா ஃபீல் பண்றேன், இந்த லிப்ஸ்டிக்கை போட்டாதான் எனக்கு தைரியம் வருது. அப்போ உன் தைரியம் மனசுல இல்ல, உன்னோட எண்ணங்கள்ல இல்ல, உன் படிப்புல இல்ல. ஒழுங்கா படிச்சு 4 பிள்ளைகளுக்கு படிப்பை கடத்தி 4 பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல.
படிக்க வைங்க பிள்ளைகளை, மறுபடியும் நான் அங்கே தான் வர்றேன். படிக்க வைங்க, ஏதாவது ஒரு விதத்தில் படிக்க வைங்க. வெறும் உலக கல்வி மட்டும் இல்லை, மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்க வைங்க. இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து இங்கிட்டு அங்கிட்டுமா டீ கொடுத்துக்கிட்டு பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நாளைக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் சஹாபிய பெண்மணிகள் போல வரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த சமூகத்துக்கான பணிகளை செய்யக்கூடிய பிள்ளைகளா வரணும். இந்த டிசைனர் ஃபர்தாக்களை மாத்திரணும். அதுவும் சேர்த்து துவா செய்வோம். வேற என்ன செய்ய, இங்கிட்டு அங்கிட்டு போகும்போது மினுக்குன்னு போயிட்டு வருது.